2025 ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஆக்ஷன் டிசம்பர் மாதம் தொடங்கவிருக்கும் நிலையில் பிசிசிஐ ஒவ்வொரு அணியில் எவ்வளவு வீரர்கள் தக்கவைத்துக் கொள்ளலாம் என இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு அணியும் எந்தெந்த வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளலாம் என தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களெல்லாம் தக்க வச்சுக்கலாம், இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் தாண்டி மெகா ஆக்ஷன் வரும் பொழுது அந்த மெகா ஆக்ஷன்ல நம்ம எந்தெந்த வீரர்களுக்கு நம்ம ஏலம் கொடுத்து எடுக்கலாம், எந்தெந்த வீரர்களுக்கு நம்ம விலைக்கு போகலாம் என அனைத்து அணிகளும் தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில முக்கியமான வீரர்கள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு பண்ணதை தாண்டி எந்தெந்த வீரர்களை நம்ம ரிலீஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆக்ஷன்ல எந்தெந்த வீரர்களுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம் சொல்லிட்டும் ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் ஒரு சில முக்கியமான வீரர்களுக்கெல்லாம் சிஎஸ்கே வளவரிக்க போறாங்க. ஸோ அப்படி யாரு முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பழைய வீரராக இருந்த நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மெகா ஆக்ஷன்ல விலைக்கு வர போறாரு. ஸோ அந்த ஏலத்தில் வரப்போறும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினை சிஎஸ்கே எடுக்க போவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே அவரை மட்டும் எடுக்காமல் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாஸ்ட் பவுலர், இந்தியன் டீம்ல ஒரு தரமான போலிங்கை இன்னைக்கு வரைக்குமே காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம முகமது சமியை தான் சிஎஸ்கே எடுப்பதற்கு ஒரு முக்கியமான திட்டத்தை போட்டிருக்காங்க. ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ரிட்டர்ன் பண்ணாம இருந்தால், அவர் ஆக்ஷனுக்கு வந்தால் சிஎஸ்கே அணி அவரை எடுப்பதற்கு முழு பலத்தையும் காட்டும் என தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவருக்கு மட்டும் காட்டுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முக்கிய வீரராக இருக்கக்கூடிய நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை சிஎஸ்கே எடுக்க போவதாக சொல்றாங்க. ஏன் எடுக்க போறாங்கன்னா தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசனோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு பினிஷிங் ரோல்ல ஒரு தரமான பேட்டர் அண்ட் விக்கெட் கீப்பர் தேவைப்படும் அப்படின்றதுக்காக ரிஷப் பண்ட் தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான பிளேயரும் டார்கெட் பண்ண போறாங்க. ஷாருக் கான், தமிழக வீரர், ஆல்ரவுண்டர், ஒரு தரமான பேட்ஸ்மேன், தரமான ஸ்பின்னர், டிஎன்பிஎல்ல அந்த அளவுக்கு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் காட்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கு. ஏன்னா இந்த டிஎன்பிஎல் சீசன்ல பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வாங்கி இருக்காரு. அதனால சிஎஸ்கே கண்டிப்பா அவர் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் இருக்கும். ஏன்னா அவரை குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அவர் கண்டிப்பா ஆக்ஷன்ல வர போறாரு. ஸோ ஆக்ஷன்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே முன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தரமான ஃபாஸ்ட் பவுலருக்கு போக போறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா முகேஷ் குமார். அவருக்கு சிஎஸ்கே வளவரிக்க போறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய அவரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், டெஸ்ட்ல ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே தரமான பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே எந்த மாதிரியான பிளேயிங் லெவலை செட் பண்ண போறாங்க, ஸோ பழைய வீரர்களை மீண்டும் ஏலத்தில் எடுப்பதற்கு சிஎஸ்கே முயற்சிக்குமா, இல்ல புதிய வீரர்களுக்கு சிஎஸ்கே போகுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சோ இந்த மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே அவங்களுடைய ஒரு பிளானை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தோனி அவர்கள் இன்னும் அவருடைய பிளேயிங் பத்தி இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை. அவர் ரிட்டன்ஷன் குறித்து தான் நான் விளையாடணும் இல்லையான்றது டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிட்டன்ஷன் எவ்வளவு பேரை தக்க வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை 4 பேரை தக்க வைக்கணும் அப்படின்னா 2 பேர் ஆர்டிஎம் எடுக்கணும் அப்படின்னா தோனி அவர்கள் கண்டிப்பா பிளே பண்ண போறாரு. அப்படி ஆர்டிஎம்மும் இல்லாமல் இவ்வளவு வீரர் தான் தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தால் தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசன் விளையாட மாட்டார். அவரை ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியாக போகுது. ஸோ இந்த 2025 ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஆக்ஷன் டிசம்பர் மாதம் தொடங்கவிருக்கும் நிலையில் பிசிசிஐ டீம் இன்னும் ரிட்டர்னேஷன் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்கும் நிலையில் சிஎஸ்கே ஒரு சில வீரர்களை டார்கெட் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த பிளேயர்ஸ் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.